திவ்யா, தீபாவளி அப்படிங்கறதே தீபங்களின் ஆவலி. அதாவது தீபங்களை வரிசையாக வைத்து இருளை போக்கி வெளிச்சத்தை நோக்கிய வாழ்வின் பயணத்தின் கொண்டாட்டம் தான் இந்த தீபாவளி. பிற பண்டிகைகள் வர்றதுக்கு எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் கூட இந்த தீபாவளியின் கொண்டாட்ட முறைகளும் அதிகம், மகிழ்ச்சியும் அதிகம். அதனாலேயே இந்த பண்டிகை மிக உற்சாகமாக மக்களிடையே மழை பெய்தாலும் என்ன நடந்தாலும் சரி அந்த உற்சாகம் குறையாம மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. தமிழகத்தின் எல்லா கோயில்கள்லயுமே தீபாவளியொட்டி இன்று காலை முதலே சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய வடபழனி கோயிலிலும் காலை முதலே பல்வேறு குடும்பங்கள் வந்து குடும்பத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுமே இங்க வந்து சுவாமி தரிசனம் செய்துட்டு இருக்காங்க. தற்போது நம்மிடையே சென்னையை சேர்ந்த மகாலிங்கம் இருக்கின்றார், அவரிடம் நாம பேசலாம். வணக்கம் சார், தீபாவளி வாழ்த்துக்கள். உங்களுடைய கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம், சிறப்பா இருந்தது. காலையில மழை இல்ல, அதனால எங்களுக்கு காலைல எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். பழசங்கள்லாம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு புத்தாடை உடுத்திட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது மேடம். இன்னைக்கு மழை இல்லை, அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும். ஈவினிங் மேல மழை பெஞ்சிட்டா பரவாயில்ல, மார்னிங் வேண்டாம். உங்களுடைய கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? தீபாவளி உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜாலியா இந்த முறை நிறைய பட்டாசுனால நான் நல்லா ஜாலியா வெடிப்பேன். இந்த மாதிரி குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி மிக உற்சாகமாகவே இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறாங்க. சில நேரங்கள்ல பெரியவர்களும் குழந்தைகளாகி கொண்டாடுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாகவே கருதப்படுகின்றது. திவ்யா.